ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்ன மகளே, என்னிடத்தில் இந்த உலகத்தில் கேட்குறதெல்லாம் கேட்டுக்கும், மறுமை நாளில் எனக்கு உங்களை எந்த ஒரு பலனும் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. யா அம்மத்த ரசூலில்லா, நபியாருடைய சிறிய தாயே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது கேட்குறேன்னா இந்த உலகத்தில் என்ன செய்யுங்க, கேட்டுக்கங்க, மறுமை நாள் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. அப்போ ஒரு தாய் தந்தையுடைய உள்ளத்தில் வந்து இந்த துவாக்கள் கேட்டதில், இதுக்கு முன்னால் சொன்னதில் எல்லாம் இருக்க வேண்டியது என்னென்னா, எனது குழந்தை இறைவனுக்கு பொருத்தமான ஒரு குழந்தையாக உருவாக்குவதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அத்தனை நான் செய்வேன். எதெல்லாம் அதுக்கு முரணாக்கி அத்தனை நான் என்ன செய்வேன், விடுவேன். அது இந்த உலகமே எனக்கு தலையில் நிர்பந்தித்தாலும் சரி, இந்த உலகமே எனக்கு தலையில் போட்டு நிர்பந்தித்தாலும் சரி, நான் அதை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் என்பதில் என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் எங்களுக்கு தெரியும், அவங்க எடுத்த முடிவு சரியா தவறா என்பது அல்லாஹ் மிக அறிந்தவனுடைய இஹ்லாஸு கேட்பேன். இந்த காலனித்துவம் வந்த டைமில், அதாவது ஒவ்வொரு நாடுகளையும் வந்து வெளிநாட்டு அந்த ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்த நேரத்தில் அவங்க கட்டாய மதமாற்றங்கள் என்ன செஞ்சாங்க. இங்கிலீஷ் படிக்க வச்சு அந்த ஆங்கிலத்தின் ஊடாக கட்டாய மதமாற்றங்கள் செஞ்சாங்க. தொழில்களை கொடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி கட்டாய மதமாற்றங்கள் அவங்கள படித்தோம்னா, அந்த இங்கிலீஷெல்லாம் படித்தோம்னா அந்த இது கிடச்சிடும். வெளிநாடுகளுக்கு போகிற சான்ஸு யூகேல பிரிட்டிஷில் விளங்கிட்டேன். ஏன்னா அன்றைக்கு உலகம் சூரியன் என்னது மறையாத நாடுன்னு என்ன செய்வாங்க, அவங்களோட ஆட்சியை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லா இடங்களையும் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த ஆங்கிலம் படித்தா உலகளாவிய இதில் தொழில்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சு. ஆனால் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு நிறைய பேர் என்ன சாயக்கூடிய தன்மையை கண்டு நிறைய பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களோட பிள்ளைகள் என்ன செய்யலை, பாடசாலைக்கே அனுப்பலை. குறிப்பாக பெண் குழந்தைகளை அவங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிப்பாங்க. அதோட என்ன வீட்டில் சிலர் பாடசாலைக்கே அனுப்பான். பெண்களுக்கு என்னத்துக்கு கல்வின்னு இருந்தாங்க. ஒரு நாளும் இஸ்லாமிய சமூகம் பெண்களை படிப்பிக்க கூடாது என்பதனால் அவங்க அப்படி இருக்கலை. ஆனால் உருவாக்கப்பட்ட பாடசாலைகளில் எல்லாமே என்ன, இந்த கிறிஸ்தவ மதமாற்றம் என்ன செய்கிறது, நடக்கிறது என்பதனால் அனுப்பலை. இப்போ இலங்கையுடைய சூழலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்தியாவுடைய கரையோர பகுதி சூழலை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிறைய கிறிஸ்தவ மக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, உருவாகியிருப்பாங்க. இப்போ இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய கிறிஸ்தவ மக்கள், அவங்க யாருன்னா பௌத்தர்கள், அசல்ல அடிப்படையில் பௌத்தர்கள். ஆனால் அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாக என்ன செஞ்சுக்கிறாங்க, மாறிக்கிறாங்க. காரணம் இந்த வசதிகளை கொடுத்து, இந்த பாடசாலைகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து என்னது அந்த கிறிஸ்தவ இதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. ஆனால் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, தங்களை பிள்ளைகளை பாதுகாக்கணும் என்பதற்காக பாடசாலைக்கே என்ன செய்யலை, அவங்க அனுப்பாதவர்களாக